வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் அந்த நம்மளுக்கு லெவல் தேவையில்லை. 19,850 849 அந்த லெவலுக்கு மேலே கிராஸ் பண்ணல. தோ ஒரு ஸ்டேஜில் அந்த லெவலை ஆல்மோஸ்ட் டச் பண்ணிச்சு, சம்வேர் அரௌண்ட் 1-1:30 மணி பக்கமாக. பட் மறுபடி டவுன் சைடு வந்துருச்சு. பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. 19,811 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 44,400 லெவல் ப்ளஸ் 183 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த கிரிட்டிக்கல் லெவலை இன்னமும் கிராஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் பேங்க் நிஃப்டி 44,800 900 அந்த ஜோனை கிராஸ் பண்ணாதான் அந்த ஏரியா நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். நிஃப்டியை அனலைஸ் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு ஒரு ஏரியா ஜோனை காட்டியிருந்தேன். இல்லாட்டினா சாட்டர்டேயோட வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அதே விஷயம் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஸோ நம்ம அதே விஷயத்த காட்டிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி 2-3 விஷயத்த நம்ம பேசலான்றது விருப்பப்பட்டேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு இருக்கிற பொசிஷன் பிரகாரம், அதாவது நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், காம்பனன்ட்ஸ் ஆஃப் நிஃப்டி ஆகட்டும், அதாவது மெயினாக ஹெவி வெயிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, அதுக்கப்புறமா ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் ஆகி கன்சாலிடேஷன் ஆகி ரெடியாக நிற்கிது. ஸோ மேபி ஒரு பிளாஸ்ட் வரலாம். இப்போ ஹெவி வெயிட்ஸ் பிளாஸ்ட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பிளாஸ்ட் ஆகுதுன்றது நம்ம சொல்கிறோம் தெரியுமா, மேலே டக்கு நம்ம தூக்குது இல்லை. இப்போ நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம சில ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம். எம்எம்டிசி ஆகட்டும், எஸ்டிசி ஆகட்டும், இதெல்லாம் ஒரு ஜோனில் அக்யூமுலேட் ஆச்சு. அக்யூமுலேட் ஆகும்போது நான் சொன்னேன் 122ல் எஸ்டிசியை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதா தான் பண்ணுங்கள். வேவ் 4 முடிஞ்சிருச்சு, வேவ் 5 அப்சைடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுன்றது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் லாஸ்ட் பார்க்கலாமே, மண்டே ஃப்ரைடேலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எஸ்டிசியை என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்றது உங்களுக்கு தெரியும். நேற்றே ஒரு 20%, இன்னைக்கு மார்னிங் ஒரு 11% அப்பில் இருந்துச்சு. பட் மேலே போயிட்டு மறுபடியும் அதே இடத்துல எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு டாப்பிங் டெயில் கொடுத்துருக்கு. ஷார்ட் டேர்மில் கீழே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எடுத்து பாருங்களேன், ஒரே நாள் 2 நாளில் ஒரு 30% கொடுக்குது, ஒரு 4-5 நாளில் ஆல்மோஸ்ட் 35% கொடுக்குதுனால் ஏன் கொடுக்குது? டெஃபினட்டாக நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுன்றது விருப்பப்படுவாங்க. அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி விச் ஹஸ் ஹேப்பன் வித் எஸ்டிசி. ஒன்று எம்எம்டிசியும் இதே மாதிரி கான்செப்ட் தான். இன்றைக்கி அது பிரேக் அவுட் ஆகி மேலே நிற்கிது. வில் டிஸ்கஸ் அபவுட் தட் ஒன். நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் கால் ஆகட்டும், இல்லை டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்கும் போதும் 2 விஷயமான டவுட்ஸ் வருது. நம்ம யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாதம் நீங்கள் இது பண்ண முடியுமா, 6% பண்ண முடியுமா, 7%? நான் பண்ணுவேன்றது நான் கேரண்டி எதுலேயுமே யார்ட்டுமே நான் கொடுக்கல. அகெயின் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நான் ஏன் ரிசர்ச் ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரிசர்ச் ஒர்க்கில் வர ரிசல்ட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி 2 விஷயம். இது மாதம் பண்ண முடியுமா, வாரம் பண்ண முடியுமா, இது மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமா? இப்போ தான் ஆஃப் லேட் நான் ரிசல்ட்ஸ் நான் என்னோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் ஷேர் பண்ணல. பட் டெஃபினட்டாக நான் என்ன சொன்னேன், என்ன நடக்குதுன்றது நம்ம காட்டியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம பிக் பண்ணுற ஸ்டாக்ல 80-90% ஆஃப் தி ஸ்டாக் நம்ம சொன்ன டைம் ஃப்ரேமில் டார்கெட் அச்சீவ் ஆகுது. மேபி 1-2 இப்படி டீவியேஷன் ஆகுது. டெஃபினட்டாக அது ஃபெயிலியர் சைடில் போகல. இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 3 months நீங்கள் எடுத்துக்கிட்டா ஃபெயிலியர் சைடில் போகல. பட் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் ஆன் தி டைரக்ஷன். பட் டைம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. தட்ஸ் ஓகே. நம்ம கேஷ் மார்க்கெட்டில் விளையாடுறோம், ஆப்ஷன்ஸ்லேயோ ஃபியூச்சர்ஸ்லேயோ நம்ம விளையாடலாம். ஸோ டைம் ஃப்ரேம் இஸ் நாட் எ இஷ்யூ. ஓகே, இது என்ன பேசிஸில் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்கன்றது அடுத்த கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, இது மாதம் பண்ண முடியுமா? பண்ண முடியும்ன்றது ஏன் கருத்து. ஒரே ஸ்டாக்கை வச்சு பண்ண முடியுமா? இன்ஃபேக்ட் நேற்று ஒரு நேர் யூடியூப்பில் தான் கமெண்ட் போட்டிருந்தாரு. நேர் பேர் தெரியல எனக்கு, இப்போ நான் பார்க்கல, பட் பேரோட தான் போட்டிருந்தாரு. ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த ஸ்டாக் இப்போ பிரேக் அவுட் ஆச்சு, இது ஒரு நல்ல மூவ் கிடச்சிச்சு. பட் இதே ஸ்டாக் த்ரூ அவுட் அப்படி கொடுக்குமான்றது
நம்ம ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் கட்டி வச்சுக்கிட்டு உட்காந்து அழுகுறது இல்லைல்ல. நம்ம வந்து ஆல்வேஸ் வி ஆர் ஆன் ஏ ரோலிங்கில் தான் இருக்கிறோம். நீங்கள் என்னோட அனாலிசிஸ் மெத்தட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் செக்டரை அனலைஸ் பண்ணுறேன். அந்த செக்டருக்குள்ளே இருக்கிற அந்த சமயத்தில் யார் லீடராக இருக்காங்களோ அந்த ஸ்டாக்கை நான் பிக் பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது, இது இல்லாத இன்னொன்று மெத்தடில் வந்து நம்ம எலியட்ஸ் வேவ் பேஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். எலியட்ஸ் வேவில் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். 5 வே பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் வேவ் மேலே போகுது, அது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் வேவ் ஒரு கரெக்ஷன் வரும், அதுவும் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தேர்ட் வேவ், ஃபர்ஸ்ட் வேவோட ஹை இருக்குல்ல, அந்த ஹையை வந்து பிரேக் ஆகும்போது மேபி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்பயுமே வந்து வேவ் 3 வந்து லாங்காக இருக்கும். அண்ட் வேவ் 3 முடிஞ்சோடனே வேவ் 4 வரும். வேவ் 5 தான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இடம். வேவ் 5 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று. ரெண்டாவது வந்து வேவ் 5 முடிஞ்சதுக்கு அப்புறமா வர கரெக்ஷன்ஸ். ஏன் எனக்கு வேவ் 5 பிடிக்கும்னு சொன்னால், வேவ் 3 வந்து நல்ல லாங்காக இருக்கும், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். மந்த்லி சார்ட் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு 4 ஸ்டாக் கிடச்சிச்சின்னா போதும், நீங்கள் கோடீஸ்வரரில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 கோடி ரூபா நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா HDFC இருக்குது, பிடிலைட் இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். நான் அடிக்கடி நம்ம யூடியூப் சேனலில் நான் பேசுறது வந்து சன் ஃபார்மா டிப்பிக்கல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். வேவ் 4 முடிச்சு வேவ் 5க்கு வந்து போயிட்டுருக்கு. 2019 நம்ம வந்து வேவ் 5 முடிஞ்சிச்சு, வேவ் 4 முடிஞ்சிச்சு, வேவ் 5க்கு அப்பில் இருக்குன்றது. வாங்க டைரெக்டாக சார்ட்டை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சன் ஃபார்மாவோட மந்த்லி சார்ட். இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து வேவ் 1 வந்திருக்கு, வேவ் 2 வந்துச்சு. இது ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பிட் டிஃபிகல்ட். வேவ் 2 வந்து முடிஞ்சது வந்து 2000 முடிஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ப்ரைஸில் இருந்துச்சு, ஹையை எடுத்துக்கலாமே. ஹை எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் 16 rupees 40 ரேஞ்சில் இருக்குது. லோ வந்து 9 rupees 15 இருந்துச்சு. ஸோ அந்த லெவலில் வந்து ஓப்பன் பண்ணது. இது வந்து 2000 ஏப்ரலில் வந்து ஆரம்பிச்சிது. ஸோ அந்த லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் 2015 வந்து வேவ் 3 வந்து முடிஞ்சிச்சு. அங்கேருந்து வந்து வேவ் 4 கரெக்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ வேவ் 4 வந்து ஆல்மோஸ்ட் 1200 லெவலில் இருந்து அரௌண்ட் 400, 375, 400 அந்த ஜோனில் வந்துச்சு. நம்மளோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்னு சொல்ல வேணாம், நான் வந்து கொடுத்த கால் வந்து அரௌண்ட் 475 rupeesல வந்து பை கால் கொடுத்துருந்தேன். வித் அ டார்கெட் ஆஃப் 1800 இன் நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க, இன்னைக்கோட ஹை 1136 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் மேலே பிச்சிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ எது வரைக்கும் போகும், மேலே இன்னும் ஒரு 600 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போயே நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், அந்த ஜோன்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மாதமாக வந்து இதே இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து பார்க்கலாமே. நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த ஜோனில் வந்து நிறைய அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. சரியா, இந்த ஜோனில் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு. மேபி மேலே வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அந்த 1800 rupees நோக்கி. ஸோ மேலே இன்னும் ஒரு 600 rupees இருக்குது. ஸோ 1100 இருக்குது, 600 இருக்குது, ஆல்மோஸ்ட் 33% அப்சைடு வேணுமா, தாராளமாக யோசிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து நம்மளால் வேவ் 5 வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அண்ட் வேவ் 5 போகிறதுல வந்து இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் என்னதுன்னு சொன்னால், அன்லைக் வேவ் 3 இதில் வந்து ஆல்மோஸ்ட் 15 வருஷம் பிடிச்சிச்சு. வேவ் 4 கரெக்ஷன் முடிஞ்சு வேவ் 5 மேலே போகிறது வந்து தோ இந்த லென்த்து போகாது. இது வந்து ஆல்மோஸ்ட் 20 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் போச்சு. அந்த வேல்யூ கிடைக்காது. பட் அந்த வேல்யூவோட 80% வந்து லெஸ் தென் 35-40% ஆஃப் த டைமில் வந்து மேலே அச்சீவ் ஆகும். அப்போ 400 ரூபாயிலேருந்து 1400 ரூபா, 1800 ரூபான்றது ஆல்மோஸ்ட் 1400 ரூபா உங்களுக்கான வேல்யூ. அந்த 1400 ரூபா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு 4 வருஷம் பிடிக்குது. வேற அங்கே 1200 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 வருஷம் பிடிச்சிச்சு. நீங்கள் மறுபடியும் கேட்கலாம், CAGRன்றது பார்க்கலாம். பட் ஸ்பீடு எப்பயுமே வந்து வேவ் 5ல வந்து ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும்.
ஓகே, சரி. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை விட்டுட்டு நம்ம லாஸ்ட் 3 டேஸ்க்கான விஷயத்த நம்ம வரலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எம்எம்டிசி வேவ் 1, 2 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் வேவ் 3 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அண்ட் என்னோட பை ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 35, 36 எது வரைக்கும் போச்சு, 67 வரைக்கும் போச்சு. போயிட்டு லாஸ்ட் ஃபியூ டேஸ் இந்த ஜோனில் வந்து அக்யூமுலேஷன் ஆச்சு. அந்த அக்யூமுலேஷன் லெவலில் இருந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி பிளாஸ்ட் ஆச்சுன்றது. இப்போ வேவ் 5 முடிஞ்சிடுச்சு. அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் வருன்றதை நான் சொல்ல, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்கலாமே அடுத்த 2 நாளில் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே எவ்வளோ தூரம் போச்சு, ஆல்மோஸ்ட் 90 rupees வரைக்கும் போச்சு. ஸோ வேவ் 4 எங்கே முடிஞ்சிச்சு, 52, 53 லெவலில் முடிஞ்சிச்சு. பட் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 55, 58 லெவலில் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் தட் வேவ் 4 மார்க் ஆகிடுச்சு இல்லை முடிஞ்சிருச்சுன்றது. ஸோ வேவ் 5 வந்து என்ன ஸ்பீடில் போச்சுன்றது நீங்கள் பாருங்கள். அடுத்தது வந்து எஸ்டிசி, அதாவது ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன். டிட்டோ அதே கான்செப்ட், சரியா? வேவ் 1, 2 வந்துச்சு. வேவ் 3 மேலே போச்சு. வேவ் 4 வந்து கன்சாலிடேஷன் ஆச்சு, கரெக்ஷன் ஆகி கன்சாலிடேஷன் ஆச்சு மறுபடியும் லாஸ்ட் 3 டேஸில். ஸோ எஸ்டிசி ஏன் மேலே போச்சு, ஏன் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன்ஸ். ஸோ நம்ம செக்டோரியல் அனாலிசிஸ் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னொன்று சைடில் வந்து எந்த ஸ்டாக் பிளாஸ்ட் ஆக போகுதுன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் 3800லேருந்து 4000 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த 4000 ஸ்டாக்ல வால்யூம் இருக்கோட ஓரளவுக்கு டீசென்ட் வால்யூம் இருக்கிற அண்ட் டீசெண்டாக இருக்கிற கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3000 or 2800 or 2500 வேணாம்ப்பா 1000 கம்பெனியாச்சும் இருக்கும், சரியா? இந்த 1000 கம்பெனியில் எந்த கம்பெனி இப்போ புறப்பட போகுதுன்றது கண்டுபிடிக்க முடியாதா? கட்டாயம் பண்ண முடியும். அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணும், அதுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக இது மாதிரி டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இது நான் மட்டும் இல்லை, நீங்களும் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் எலியட்ஸ் வேவ், மொமெண்டமும் இது இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த வண்டி கிளம்பி ஃபாஸ்ட்டாக போகுதுன்றது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்கிறோம். மந்த்லி சார்ட்டில் பார்க்கும் போதும் 2 to 3 years or 5 years டார்கெட் நம்ம சொல்ல முடியும். வீக்லினா அபவுட் 2 to 3 months or 3 months to 4 monthsல வந்து நம்ம டார்கெட் சொல்ல முடியும். டெய்லி சார்ட்னால் மேக்ஸிமம் 15 days இதுதான் வந்து பேசிக் வே ஆஃப் ஆப்ரேட்டிங். இந்த வேல தான் வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி தான் வந்து நிறைய ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது ஐஆர்எஃப்சி ஆகட்டும், இல்லை பிஹெச்இஎல் ஆகட்டும், இல்லை இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து பார்த்த 2 ஸ்டாக்கும் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எலியட்ஸ் வேவ் பேசிஸில் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். சரி, அடுத்த ஸ்டாக்கு ஒரு சும்மா ட்ரையல் பண்ணி பார்க்கலாமே. இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்கன்றது நிறைய பேர் சொல்லலாம், இருக்கலாம். பட் நம்ம அதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம பேசின விஷயம் இது. அண்ட் அப்சைட் பிளாஸ்ட் ஆகுதுன்றது நம்ம எதிர்பார்த்தோம். ஓகே, எஸ்டிசி வந்து வேவ் 3லேயே வந்து மேலே போகும்னு நினச்சோம், பட் மேலே போகல. கரெக்ஷன் வந்தோடனே வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் இங்கேருந்து பிளாஸ்ட் ஆக போகுதுன்றது. அதனால தான் அந்த ஒரு 15 days லேகிங். இப்போ இன்னொன்று ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். இதுவும் அகெயின் டே சார்ட் தான், எஸ்டிசி மாதிரி தான் இதுவும். நான் வந்து அந்த லெவல் இருக்குல்ல, வேவ் 3 லெவலில் வந்து மேலே பிளாஸ்ட் ஆகி மேலே போகும் தான் நம்ம எதிர்பார்த்தோம், போகலை. அப்போ அது கரெக்ஷன் வந்தப்போ ஐ வாஸ் ஸ்டில் ஹோல்டிங் பிஹெச்இஎல் ஃபார் எனக்காகட்டும் இல்லை என் கிளைண்ட்ஸ்க்காகட்டும் நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. இது வந்து பிளாஸ்ட் ஆக போகுதா, அடுத்த ஒரு 5 நாள் பார்க்கலாமே, இல்லை ஒரு 10 நாள் நம்ம பார்க்கலாமே. இது எவ்வளோ தூரம் போகும்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 155, 154 அந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஸோ அரௌண்ட் 132ல் இருக்குது, 155னா கூட 30 ரூபான்றது நம்ம ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 20-25% வந்து அப்சைட் மூவ் நம்ம பார்க்குறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அடுத்த ஒரு 5 days இது சக்ஸஸ் ஆகுதான்றது நம்ம பார்க்கலாம். ஆகணுன்றது என் எதிர்பார்ப்பு.
இதுதான் எங்களோட பேசிக் மெத்தட்ஸ். அண்ட் இந்த மெத்தட்ஸ் தான் நான் வந்து என் ட்ரைனிங்கில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்தியா டைரக்ட் ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மெத்தடில் தான் வந்து எங்களோட ஸ்டாக் பிக்கிங் இருக்குது. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் நாங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்றது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.